இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை நான் ஒரு ஆலோசனை பகுதியா, உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லுதல் ஒரு பகுதியா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அடுத்த வாரம் நேரில் பார்க்க முடியாதுப்பா, ஃபோனில் தான் உட்காந்து வெறும் ஃபோனை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா கேமராவை பார்த்து தான் நான் என்ன பண்ணணும், நான் பேச வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர். அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனையா இந்த சமயத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை தாங்கப்பா, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, இந்த லாக்டவுனுக்கு ஏற்ற வார்த்தையை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது கர்த்தர் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை உணர்த்தினார். அதை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 90வது சங்கீதம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், இந்த 4 வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கணும். ஒன்றாய் வாசிக்க போகிறோம். நிறுத்தி நிதானமா எல்லாம் புரியும்படி நம்ம அவரவர்கள் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 90வது சங்கீதம் 9, 10, 11, 12வது வசனத்தை 4 வசனத்தை வாசிப்போம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். மீண்டும் 12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, மீண்டும் அதே வார்த்தை, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சொல்லுங்க, போதித்தருளும். எதற்காக போதிக்கணுமா? எங்க நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்தருளுங்க. கைகளை உயர்த்தி ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். எல்லா பிள்ளைகளும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சரி, அதுதான் இந்த காலத்திற்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இதை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதினது மோசே. அதற்கு நமக்கு ஆரம்பத்திலே அந்த பிராக்கெட்ல போட்டிருக்கும் மோசேயினுடைய ஜெபம். இது மோசேயினுடைய ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிய போதுப்பா, என் பிள்ளை 2 பேர் இருக்கிறானுங்க, அவங்கள எடுத்து ராஜா மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க, இந்த இஸ்ரவேலுக்கு அரசர்களா இவர்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கல. எனக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கல. இன்னும் பெரிய பெரிய ஒரு முறை செங்கடலை பிரிச்சதை பார்த்தேன், இன்னொரு முறை ஏதாவது பக்கத்துல பசிபிக் பெருங்கடல் இருந்துச்சுன்னா அதையும் பிரிங்க, வல்லமையை தாங்கன்னு சொல்லி இப்படிலாம் ஜெபிக்கல. மோசேயினுடைய ஜெபத்தை பாருங்க. நம்ம ஜெபத்துக்கும் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கும் இணைச்சி பார்த்தோம்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்ற பிள்ளைங்க. நம்ம ஜெபத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தையும் பார்த்தோம்னா அந்த தராசு நமக்கு வித்தியாசத்தை காமிச்சு கொடுக்கும். நம்ம ஜெபம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? நானும் என் வீட்டாரும் காலா காலத்துக்கும் நல்லா இருக்கணும், நான் போனாலும் என் பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவானுடைய மோசேயினுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? ஆண்டவரே, ஒரு கதையை போல எங்க நாட்களை நாங்க என்ன பண்ணிட்டோம்? கழிச்சிட்டோம்ப்பா. கதையை போல கழிச்சிட்டோம். நாட்கள் பறந்து போகுது, நாங்களும் பறந்து போறோம். எப்படி நம்ம பேச்சுக்கு நிறைய சொல்ல முடியல, எப்படி இந்த வாரம் முடிஞ்சிச்சுன்னே தெரியலப்பா. ஜெபம் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். நல்ல ஜெபம் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நாள் எவ்வளவு வேல்யூவா இருந்துச்சு, எப்படி மகிமையா இருந்துச்சு, பயனுள்ளதா இருந்துச்சான்னு தெரிஞ்சிருக்கும். எதுவுமே தெரியல. நம்ம பாட்டுக்கு சட்டிப்பானையே கழுவணும், சமைச்சோம், வேலைக்கு போனோம், அப்படியே முதுகு வலியோட வந்து படுத்தோம், திருப்பி காலையில் எழுந்திரிச்சோம், வேலை பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், பல்லு விளக்கு கூட டைம் இல்லாமல் சிலர் வேலைக்கு போகும்போது தான் ஞாபகத்துக்கு வரும், இன்னைக்கு எதை மறந்துட்டோம், ப்ரெஸ் பண்ண மறந்துட்டோமே. அந்த அளவுக்கு உலக பிரகாரமா பிஸியா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ மோசேயினுடைய அதை அறிந்து கொண்டு அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்களை எண்ணுகிற அறிவு. அப்ப நமக்கு என்ன போதனை வேணும் இன்னைக்கு? இந்த நாட்களை நம்ம எப்படி கடந்து போவது,
இப்போ நமக்கு இன்னைக்கு ஆராதனை முடிவடைகிறது. இனி இந்த அரசாங்கம் எப்போ சர்ச் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுது, அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். அப்போ இந்த லாக்டவுன் காலத்தில் நம்ம நாட்களை எப்படி வச்சிருக்கணும், எப்படி நம்ம செலவழிக்க போறோம். வெறும் லாக்டவுன் காலத்தில் மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்ன்றது தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஆலோசனை பகுதியா பார்க்க போறோம். பாடல் பாடணும்ல, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் என்ன மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. அப்போ காலையில் எந்திரிச்சது நைட்டு வரைக்கும் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அந்த ஷெட்யூலை நீங்க பார்க்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கைக்கு போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாஸ்டர் அப்ப ரொம்ப நேரம் எடுக்குமே, சரிதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு படுத்துட்டு இன்னைக்கு நைட் என்ன பண்ண போறோம், எல்லாரும் படுத்து தூங்குவோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஸ்தோத்திரம். நைட்டு படுத்துட்டு ஆண்டவர் சித்தமானால் மறுநாள் காலையில் என்ன பண்ணுவோம், நம்ம முழிப்போம். முழிச்சிட்டு என்ன பண்ண போறோம், இதைத்தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க நான் கேட்க மாட்டேன். ஆமென். இது வரைக்கும் காலையில் முழிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா இனிமே என்ன பண்ணணும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்க உணர்த்தி இருக்கிறாரு. அதை நான் கற்றுக் கொடுக்கிறேன். போதனையை கேட்டு நாளிலிருந்து நீங்க நடந்தால் காரியங்கள் வாய்க்கும். ஆண்டவர் சும்மா பலிபீடத்துல டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. நியாய தீர்ப்புக்கு இந்த பலிபீடத்தை தான் பயன்படுத்துவார். என்னென்னலாம் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு, என்னென்ன உனக்கு போதனை கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி அதை நடந்தாய், அதற்கு கீழ்ப்படிந்தாய், இதைத்தான் ஆண்டவர் போதனையில் அங்கே வந்து நியாய தீர்ப்புனால கணக்கு கேட்க போறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ காலையில் எழுந்த உடனே நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன, பரிசுத்தவானுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ காலையில் எழுந்த உடனே நமக்கு தெரியும், அந்த அதிகாலையில் நம்ம ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்ச உடனே கையை உயர்த்தி, அதிகாலையில் நான் எந்திரிச்சு என்ன பண்ணுவேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா உங்கள் பார்வையில் எனக்கு அது புதுசாக தெரியுது. பாஸ்டர், நாங்கள் எந்திரிக்கிறது எப்பந்தான், நாங்கள் எந்திரிக்கிறது எப்பந்தான், காலை, அதிகாலை அல்ல. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியது, தரித்திரம் தான் வரும். நாங்கள் காலையில் எந்திரிக்கிறோம் பாஸ்டர், அந்த அதின்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இல்லை. அப்போ பைபிளில் இருக்கிறத தான் என்னால் சொல்லி கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அது நம்ம போக போக பார்ப்போம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லுகிற ஒரு ஆலோசனை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் யாரை கண்டடைவீங்க, கர்த்தரை கண்டடைவீங்க. அவரை கண்டு கொண்டாலே நமக்கு அந்த நாள் வாய்க்குமா வாய்க்காதா, அந்த நாள் ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா, இருக்கும். அல்லேலூயா. சரி, அப்போ அதிகாலையில் நம்ம என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் எழுந்து தேவ சன்னிதானத்துல நம்ம அமர்ந்திருந்து அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர், இது எத்தனை வயசுல இருந்து நாங்க செய்யலாம் பாஸ்டர்? சின்ன பிள்ளையில இருந்தே நீங்க அதை செய்யலாம். அல்லேலூயா. சாமுவேல் பிள்ளையாண்டான், அவன் ஆலயத்துல இருந்தான், அவன் கர்த்தருக்குள்ள வளர்ந்தான். ஆமென். அவன் சிறு வயதிலேயே இருந்து அவன் என்ன பண்ணனா, ஆண்டவருக்குள்ளேயே வளர்ந்து காலையிலேயே எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அதே போல நீங்க சின்ன வயதுள்ள பிள்ளைங்களா இருக்கிறீங்க, நீங்க கூட என்ன பண்ணலாம், அதிகாலையிலே எந்திரிச்சு என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து பைபிள் சொல்லுது. யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். போதும். அல்லேலூயா. கடைசி அந்த வசனம் சொல்லுது, யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பலி செலுத்துற பொறுப்பு ஆசாரியருடையதா நம்முடையதா சொல்லுங்க. ஆசாரியன் அந்த நாட்களை பலி செலுத்தினாரா இல்ல மனுஷன் பலி செலுத்தினாங்களா? ஆசாரியர்கள். அது மோசைக்கு பிறகு வந்தது. அப்போ மோசைக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் யாரு? யோபு. பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, ஆபிரகாமுக்கு முன்பதாகவே வாழ்ந்தவர் யாரு? யோபு.
அப்போ யோபுவுக்கு அன்னைக்கு வசனம் கிடையாது, உபதேசம் கிடையாது. எந்த ஊழியக்காரனும் கற்றுக் கொடுக்கல யோபுவுக்கு, நீ இப்படி இருக்கணும், நீ எந்திரிக்கணும், ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கல. யோபுவுக்கா ஒரு உள் உணர்வு, என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்களோ எனக்கு தெரியல, அப்போ பாவம் செய்ததுனால் தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்துடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணினாராமா, பலி செலுத்தினாராமா. தானாகவே முன் வந்து பலி செலுத்துறார். அப்போ அந்த பலியை அவர் நினைச்ச நேரத்துக்கு போய் செலுத்தி இருக்கலாமே. இன்னைக்கு அந்த பலி ஜெபமாய் நம்ம பார்க்கிறோம். யாராவது ஆடு கொண்டு வந்திருக்கீங்களா பலி செலுத்த? மாடு, புறா? அப்ப ஜெபத்தை பலியாய் பார்க்கிறோம் தேவனோட. அப்போ நம்ம நினைச்ச நேரத்துல எந்திரிச்சு ஜெபிக்கிறது இல்லப்பா பலி. யோபு அந்த பலியை அவர் செலுத்துவதற்கு அதிகாலையில் எழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஊழியக்காரர் இல்லாத அந்த நாட்கள்ல, கற்றுக் கொடுக்க யாரும் இல்லாத நாட்களில யோபு இப்படி செய்ததுனால யோபுனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, வார வாரம் பேசுறதுக்கு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு, உங்க வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் பண்ண ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு, நீங்க ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலனாலும் உங்ககிட்ட போன் பண்ணி பேசுறதுக்காக ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு, உங்களை தேடி வர்றதுக்காக ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாத்துக்கும் ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு, என்னென்ன ஆலோசனையும் சொல்லி கொடுக்க ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. அதிகாலை ஜெபமும் நடக்குது. எத்தனை பிள்ளைங்க அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி பார்க்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இது நமக்கு வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குதா? நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்து தாரு. அப்போ நாட்களை நீ பயன்படுத்தி கொள்ளணும்னா எப்படி பயன்படுத்திக்கிறது? உலகத்தான போய் பாருங்க, அவன் சொல்லுவான் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போனா ரொம்ப நல்லதுங்கன்னு சொல்லுவாங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும்? வாக்கிங். நிறைய பேர் பார்ப்ப வாக்கிங் போவாங்க, குனிஞ்சு நிமிருவாங்க, என்ன பண்ணுவாங்க? ஃபாரின்ல ஒரு பழக்கம், அது காலையிலே எந்திரிச்சு சூரியனுக்கு முன்னாடி நின்று சிரிச்சுட்டு கை தட்டுறது. இந்த உள்ளங்கை என்ன பண்ணணுமா, நல்லா பட்டுச்சுன்னா இந்த உள்ளங்கையில் நிறைய வியாதிகளுக்கு மருந்து உள்ளதா இருக்குதாமா. டவுட்னா பண்ணக்கூடியில ஜாய் டாக்டர் போய் பாருங்க, உள்ளங்கையில தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். இந்த உள்ளங்கையில நிறைய நரம்புகள் இருக்குது, அது முக்கியமா ஹார்ட்டுக்கு போற நரம்புகள்லாம் இருக்குது நிறைய வியாதிகளுக்கு. அதனால அவன் காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்றான். எத்தனை பேர் அதிகாலையில கை தட்டி ஆராதனை அட்டெண்ட் பண்றீங்க? அதிகாலையில உன் ஜெபம் எப்படி இருக்கு? முகத்துல தண்ணி பற்றக்கூடாது. நமக்கு தண்ணி பட்ட தூக்கம் போயிடும், பிரஷ் பண்ணிட்டா வாட போயிடும். கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் கிளம்பி எடுத்து வந்துட்டோம்னா நமக்கு மொத்தமா தூக்கம் போயிருது. அந்த அதிகாலை ஜெபம் முடிஞ்ச உடனே தலைவணியை தேடுது. கொஞ்சம் எந்திரிச்சு ஜெபம் முடிச்சு என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆமென். அப்போ இருதயம் எதை நாடுது? நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். தாவீது அப்படிதான் சொல்றாரு, உம்முடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணுகிறேன், உம்முடைய வேத வசனத்தை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. ஒரு வசனம் படிக்கலாமே. தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 119 எடுங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 47வது வசனம். 119 147வது வசனம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். உங்க சத்தத்தை துறங்க வாய. அதிகாலையில் நான் எழுந்து, அதிகாலையில் நான் எழுந்து. பைத்தியமா தாவீது? அதிகாலையில் எழுந்து எதுக்கு சத்தம்? அதனாலதான் அவர் சங்கீதத்தை எழுதுறார், கர்த்தருடைய சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணிச்சு. சும்மா கிடையாது. நான் நிறைய சொல்லுவேன், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி பாரு, உனக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். நான் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி தான் நிறைய வாங்கிக்கிட்டேன். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவானா, எப்படி ஜெபம் பண்ணுவான்னா 5 நிமிஷத்துக்கு முடியாது அந்த மூஞ்சை பார்க்க முடியாது நம்மளெல்லாம். அப்படியே அமைதியா இருந்து ஜெபம். அது ஃபுல்லா ஜெபமே எப்படிதான் இருக்கும்? என்ன மௌன போட்டியா வச்சிருக்குது. வாய் திறக்காம இருக்கணும்.
பைபிள் சொல்லுது, அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணுவார் ஞாயிற்றுக்கிழமை, அது கேட்கறதுக்காகவே நான் வருவேன். நல்லா இருக்கும் அந்த பிரசங்கம். நீலாம் விழுந்து போவ. மற்ற 6 நாள் அப்ப என்ன கேப்பா? அப்ப தாவீது சொல்றாரு, உங்க வசனத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம். வசனத்துக்கு மேல ஆசை இருக்குதா? அதிகாலையில நான் ஆண்டவர் சமூகத்துல எழுந்திருப்பேன். கர்த்தர் எங்களுக்கு அந்த அதிகாலையில எவ்வளவோ மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த மன்னாவுக்கு நான் காத்திருக்கிறேன். உன் அதிகாலை நீ எப்படி பயன்படுத்தணும்னா தேவனோட நீ பயன்படுத்தணும். நாளை தினத்திலிருந்து உன் ஷெட்யூல் எப்படி இருக்கணும்? தூங்கி முடிச்ச அதிகாலையா இருக்கக்கூடாது. அப்புறம் வேஸ்ட். அதுக்கு நீ குப்புற படுத்து தூங்கிடலாம். தூங்கி தூங்கி எந்திரிச்சு பண்ற அதிகாலை ஜெபத்துக்கு வேஸ்ட், டைம் வேஸ்ட். ஆண்டவர் ஒன்று நரகத்தெல்லாம் கூட்டிட்டு போயிட மாட்டார். பரலோகம் தான் வந்து சேருவேன். ஆனால் அது ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்து சேருவோன்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. அது எப்படி இருக்குதோ எனக்கு தெரியல. ஏன்னா ஆண்டவர் சொல்ல அதிகாலையில் என் கிருபையை தரேன்னு சொல்றாரு. அந்த கிருபையை வாங்காம பரலோகம் வருவோமா இல்லை அங்கே வந்து என்ன வாழ்வோன்னு தெரியல எனக்கு. கிருபையினால நாம் பிழைக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கிருபையினால வாழுகிறோம். ஆமென் சொல்லுங்க. பலவீனத்தில் அவருடைய கிருபை விளங்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய கிருபையினால ஐஸ்வர்யம் வருது. போக்கில் வரத்துல கிருபை தாங்குது. அப்போ இந்த கிருபையை நான் காலையில தரேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வாங்க முடியாது. ஆனா இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசப்பா தான் என் வாழ்க்கை. ஆனா காலையில அந்த கிருபையை நாங்க என்ன பண்ண மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் நாளை புரோஜனம் உள்ள நாளாய் கழிக்கணும்னா உன் வாழ்க்கையில் அதிகாலை ஜெபம் இருந்தே ஆகணும். அல்லேலூயா. ஆபிரகாம் பலி செலுத்த எப்ப எந்திரிச்சு போனாரு? ஆதியாகமம் 22:3 அதிகாலையில் எழுந்து போறது தான் பையனை பலி செலுத்த. ஏன் பொறுமை எந்திரிச்சு போக வேண்டியதானே? அப்போ பலி என்று சொன்னாலே அதிகாலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் அதிகால பலியை நீ இன்னைக்கு செலுத்தி பாரு. சாகிற வரைக்கும் நீ நல்லா தான் இருப்ப. நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஏன்னா ஆண்டவருக்கு அதிகாலை கொடுக்கிற பலி வந்து ரொம்ப முக்கியமா கர்த்தர் பார்ப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற காலை தோறும் என் கிருபையை நான் புதுசா வச்சிருக்கிறேன். அன்னைக்கு நீ எப்படி வாழணும்? நீ டிராவல் பண்ணும்போது உன்னை பாதுகாக்கிறது, பிரச்சனை வந்தா உன்னை பாதுகாக்கிறது, தேவைகளை சந்திக்க எல்லாமே அதிகாலையில சார்ந்து இருக்குது. ஆனா நம்ம அதிகாலையில எந்திரிக்க மாட்டேங்கிறோம், அதிகாலையில உட்கார மாட்டேங்கிறோம். அப்புறம் எல்லா ஆண்டவர் என்ன பார்த்துக்கிடணும், காத்துக்கிடணும், என்ன உயர்த்திக்கிடணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ற? அதிகாலையில பாலாப்பன தூக்கம் தூங்கி தூங்கி என்னத்தை கண்டோம்? ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல நான் தூக்கத்தை வெறுக்கிறேன்னு சொல்லு பாப்போம். இயேசுவின் நாமத்துல தூக்கம் என்னை விட்டு கடந்து போவதாக, என் கண்களுக்கு தூக்கம் இல்லாமல் போவதாக. சொல்ல மாட்டீங்கல. தூக்கம் வரதுக்காடி ஜெபப்பட்டுங்க பாஸ்டர். அந்த ஆளெல்லாம் நான் பார்க்கணும் சர்ச்சில் தூங்கும். அல்லேலூயா. அதிகாலையில தேவனோட நீ எழுந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இயேசு எத்தனை பேருக்கு பிடிக்குங்க? இவ்வளவுதான் ஆண்டவரே பார்த்துக்கணுங்க. இயேசு எவ்வளவு பேர் பிடிக்குன்னா இவ்வளவுதான். உமக்கெல்லாம் நாங்கள் இவ்வளவுதான் தூக்கிட மாட்டோம் கையெல்லாம். இயேசப்பாவை பிடிக்கும். அவர் தான் என் வாழ்க்கை, அவர் தான் எனக்கு எல்லாம். அவர் இல்லைன்னா நான் எதுக்கு இந்த சர்ச்சைக்கு வரேன்? அப்படிதானே? அப்ப இயேசு தான் எனக்கு எல்லாம். இயேசு கொடுத்த நல்ல போதனையை நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா? இல்ல ரஜினிகாந்த் சொல்ற போதனையை ஃபாலோ பண்ண போறோமா? அறிஞர் அண்ணா சொன்ன போதனையை ஃபாலோ பண்ண போறோமா? இயேசு சொன்ன போதனை தான் அப்படின்றவங்க சரி. இயேசு பிறந்தார், வளர்ந்தார், இயேசப்பா செய்ததுனால நம்ம எல்லாத்தையும் செய்யறோம். அவர் சிலுவையை தூக்குனாரு, என்னை தூக்க சொன்னாரு, அதனால நான் தூக்குறேன். ஏத்துக்கிட்டீங்களா? இயேசு சிலுவையை சுமந்தார், என்னையும் சுமக்க சொன்னார். ஓகே, நான் சுமந்துக்கிடுதேன். அவர் கவலைப்படாதுன்னு சொல்லார், நான் கவலைப்பட மாட்டேங்கிறேன். அவர் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாரு, அதனால நானும் ஞானஸ்தானம் எடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தண்ணீர்ல மூழ்காம இருந்தா நான் ஒன்னும் முங்கிருக்க மாட்டேன். அவர் முங்கினதுனால நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அவர் சிலுவையில் அடிச்சு செத்தார், நீயும் செத்துரு அப்படின்னு சிலவன் சொல்லுவான். விதந்தாவாதம் பேசுறவன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை போல நீ என்ன பண்ண, சிலுவையை சூக்கிட்டு வா. அது என்ன சிலுவை? உன் உலகத்துல நீ பாடுற பாடு வேதனை, சரியா? அது சத்தியம் புரிஞ்சவனுக்கு தான் புரியும். சரி, இப்போ இயேசு செஞ்சதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்மா. அப்போ இயேசு ஒன்று செஞ்சிருக்கிறார், அதை நம்ம பண்ணுவோமா? பாருங்க,
மார்க் 1:35 மார்க் 1:35 வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இது யார் செய்தது? பரலோக சாட்சி சபையே, இது யார் செய்தது? எத்தனை பேருக்கு டவுட் கிளியரா இருக்குது? ஏசப்பா என்ன பண்ணாராமா, அதிகாலையில நம்மளால 5 மணிக்கு எந்திரிச்சா வெளிச்சம் வந்துருது. ஏசப்பா அதிகாலையில இருட்டு வேணும் அவருக்கு. அந்த அதிகாலை அந்த இருட்டு ஒரு 3 மணி, ஒரு 4 மணி எந்திரிச்சு எங்க போலாம்? உட்காந்து நம்மள மாதிரி சம்பளங்கால் போட்டுட்டு அப்படியே உட்காந்து சோத்திரம் எந்திரிச்சிட்டார். இருக்கிற இடத்த பெட்டை கிட்ட தூக்கி எரிஞ்சிட்டு எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு வாக் பண்ணி எங்க போறாரு? வனாந்தரத்துக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்றாராமா? ஜெபம் பண்ணினார். இப்ப ஜெபம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போகிறாரு. எங்க என்ன நடக்குது? 39வது வசனம் சொல்லப்படுகிறது, பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதிகாலையில் எந்திரிக்கிறவங்க வீட்டுக்குள்ள எது இருக்காது? கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. அதிகாலையில் எந்திரிச்சு துதிக்கிற வீட்டுக்குள்ள எப்படி வருவான் பிசாசு? எப்படி வருவான்? பைபிள் தெளிவாய் சொல்லுது. அவர் அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போறாரு, பிசாசை விரட்டுறார். நீங்க எத்தனை பேருடைய வீட்டுக்குள்ள பிசாசு குடி கொண்டு இருக்குது சொல்லுங்க? என்னென்ன வகையான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிசாசு இருக்குது. டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பிசாசு இருக்குது. விதவிதமான பிசாசுங்க இருக்குது. ஏன் இன்னைக்கு அதெல்லாம் போக மாட்டேங்குது? பிடிவாதம் என்கிற பிசாசு, முரட்டாட்டம் பண்ற பிசாசு, பொய் பேசுற பிசாசு, இச்சை பிசாசு, சண்டை போடுற பிசாசு, கீழ்ப்படியாத பிசாசு. இதெல்லாம் பிசாசா பாஸ்டர்? ஆமா, பிசாசு தான். ஏசப்பாக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத சொன்னோன்னா அப்பால போய் சாத்தானேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அது சாத்தான் தானே. அப்போ நம்ம இத்தனை பிசாசு இன்னைக்கு வீட்டில் இருக்குதா? அப்ப நம்ம எண்ணி பாருங்க, வீட்டுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குன்னு தெரியும். அப்ப வீடு ஃபுல்லா யாருதான்? ஆண்டவரே, அப்ப வீட்டுக்குள்ள பிசாசோடைய குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் இத்தனை காலம். அப்பதான் தாவீது அதிகாலையில் எழுந்து அவருடைய வசனத்துக்காய் காத்திருக்கிறேன். இந்த வசனம் உனக்குள்ள போதனைய மண்டைக்குள்ள இறங்க கோபம் எல்லாம் மாறிடும், அந்த டென்ஷன் எல்லாம் மாறிடும். உடனே டென்ஷன் ஆகுறேன். வசனத்துக்காய் காத்திருந்து பாரு, டென்ஷன் எல்லாம் காத்து மாதிரி பறக்கும். மனசெல்லாம் பாரமா இருக்குது, ஒரே மன அழுத்தம். வசனத்துக்காய் காத்திருந்து பாரு, வசனம் மனபாரத்தை தூக்கி தூர போட்டுரும். எனக்கு பாவத்தை செய்யணும்ட்டு ஆசை வருது, என்னால சமாளிக்க முடியல. வசனத்துக்காய் காத்திருந்து பாரு, பாவத்தை விரட்டி அடிக்கும் வசனம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோட எழுந்தவர் என்ன பண்ணினாரா? ஜெபம் பண்ணினார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நான் அதிகாலையில் நீ எந்திரிப்பேன். என் நாளிலிருந்து ஷெட்யூல் என்னதுதான்? காலையில ஒரு 4:45 நான் என்ன பண்ணிடுவேன்? ஃபர்ஸ்ட் 5 மணி தானே, 4:45 எந்திரிச்சு உன் காலை கடனெல்லாம் முடிச்சு எழுந்திரிச்சு அப்படின்னு தூக்கம் வந்து செவுத்துல போய் ஒரு இடி தலையை போய் வலியோடியாவது வந்து உட்காரு. தூக்கம் வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதிகாலை ஜெபம் நமக்கு வேணும், ஏன்னா அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால் அதிகாலையில் தயவு செஞ்சு தூங்கி வம்பவும் ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கிடாதீங்க. அப்புறம் எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்ட்டு நீங்கள் சொன்ன ஆண்டர் கொட்டலத்தில் காட்டுவார். அதிகாலை என்ன ஆச்சுன்னு கேட்பார். நீ கேட்ப, ஆண்டர் சொல்லுவார் 5 மணி என்ன ஆச்சு கேட்பார். நான் தான் உனக்கு கிருபை கொடுத்தோம்ல, வாங்கினியா? லூஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஆண்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டர் ஒரே வார்த்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார், அதிகாலை என்னாச்சு, அதிகாலை என்னாச்சு. சரி, அப்போ இந்த பாட்டு பாடுவோமா? அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. பாடுங்க. ஆராதனை தூதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உம்மை. அந்த காலை வேளையில் எங்க அப்பாவுக்கு நான் துதி பலி செலுத்தணும். ஆராதனை தூதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே
அப்பனே உமக்கு தந்தே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.